ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரஸ்வதி அடசல். வாங்க இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அரைச்சி விட்டு வச்சுருக்கேன். இது பல வேர்ஷன்ஸில் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு வேர்ஷனில் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு கத்திரிக்காவை நான் நடுவில் சொத்தையாக இருக்கா, பூச்சி இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நான் நடுவில் 4 கீரலாக போட்டு இந்த மாதிரி நல்லெண்ணெயில் நான் பொரித்து எடுத்துக்க போகிறேன். இப்போது எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நம்ம இந்த அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இதில் தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா அதை நான் எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது அரைக்கிறதுக்காக ஒரு 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு சின்னதாக ஒரு 2 தேங்காய் பத்த பல் எடுத்துகிறேன். அதை நான் துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்ல கலர் டர்ன் ஆனதும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு கத்திரிக்காவை எண்ணெயிலேருந்து நிறுத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் இருக்கிற மீதமுள்ள எண்ணெயில் நம்ம இல்லை இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கூட ஊற்றி கூட நம்ம இதில் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த விழுதை, அதாவது தக்காளி, தேங்காய், புளி, வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை மிக்ஸி ஜார்லேருந்து கொட்டி நம்ம இதை நல்லா கொதிய விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜார்லாம் அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதையும் அந்த மசாலாவெல்லாம் நல்லா கழுவி ஊற்றி இதில் ஒரு கொதி வர அளவுக்கு மட்டும் கொதிய விட்டுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்களையும் அதோடு சேர்த்து கொதிய விட்டுக்கலாம். அப்போ தான் பச்சை வாசனை எல்லாம் போகும். இன்றைக்கி நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். எங்கள் வீட்டு மிளகாத்தூள் காரம்ன்றனால நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துருக்கிறேன். இதையெல்லாம் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சு அதை நல்லா கொதிய விட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணி இதிலே ஊற்றி அந்த மசாலா தக்காளியெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சுண்டை வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம், நல்லா வேக வச்சு. இது தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா இது நல்லா கொதி வரட்டும். அப்பப்போ எடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம கிளறி விட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம், காரம் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் எண்ணெயில் பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் மெதுவாக போட்டு நம்ம அதை உடையாமல் கிளறி விடலாம். இது மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்லே வச்சு ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக விடுங்க. சிம்லே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா ஃபைனலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இது மேலே ஜஸ்ட் டாப் பண்ணிக்கலாம். பார்க்க நல்லா கிளாஸியாகவும் இருக்கும். நல்லா ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் ஒரு ஃபீல் லுக்கில் இருக்கும். உங்களுக்கு நல்ல எண்ணெய் மிதக்க இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கவே செம சூப்பராக இருக்குது. எண்ணெய் கத்திரிக்காய் நல்ல ஸ்மெல்லும் நல்ல ஒரு டேஸ்ட்டு அரோமா வீடு ஃபுல்லாக. ஸோ நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது டக்குன்னு எல்லாத்தையுமே நம்ம வதக்கி எல்லாம் டைம் எடுக்கிறதுக்கு குயிக்காக பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி அரைச்சி டக்குன்னு செஞ்சுக்கலாம். தேங்க்யூ.